இறங்குவதற்கான அந்த நேரம் வந்து நெருங்கிடுச்சு. ஸ்பிளாஷ் டவுன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த, குறிப்பா இந்திய மக்கள், உலக மக்கள், அமெரிக்கா வாழ் மக்கள் என அனைவரும் வந்து எதிர்பார்த்த அந்த தருணம் அந்த கடல் பகுதியில நெருங்கி தற்பொழுது மெல்ல 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 அந்த பாராசூட்டுகள் காற்றினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி தற்போது அந்த கேப்சூல் நெருங்கிடுச்சு. ஓகே, வெற்றிகரமான ஒரு நேரம். வெற்றிகரமாக இந்த டிராவலை சுனிதா வில்லியம்ஸ் வந்து தற்போது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு நாட்களை கடந்து தற்போது அவங்க வந்து அந்த இந்த பகுதியை வந்து வந்தடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா புளோரிடாவினுடைய அமெரிக்காவினுடைய இந்த பகுதியில அந்த கேப்சூல் வந்து பத்திரமா தரையிறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடனடியாக இந்த பாராசூட்டினுடைய அந்த கவர்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கடல் பகுதியில விழுந்திருக்கு. இப்போ நீங்க வந்து நேரடியா இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த கேப்சூல் எவ்வளவு அது மேல இருக்கக்கூடிய அந்த கலர் சேஞ்சஸ்ல இருந்தே பார்க்கலாம். அது எவ்வளவு ஒரு வெப்பத்தை தாங்கி தற்போது இந்த கேப்சூல் வந்து கடலினுடைய பகுதியில் வந்து விழுந்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான அமேசிங் ரைட் அப்படிங்கிறத அங்க வந்து நம்ம வந்து பதிவிடுறத வந்து பார்க்க முடிகிறது. இந்த கேப்சூலுக்குள்ள இருந்து சில நிமிடங்கள்ல தற்பொழுது எக்ஸாக்டா வந்து 3:27 வந்து லேண்ட் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். கடல் பகுதியில அந்த முழுக்க அந்த நேரலை காட்சிகளை நேரடியாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பா இது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு மாலை நேரம். அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாலை பொழுதாக இது வந்து மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா அந்த பகுதியில குறிப்பா அந்த கேப்சூல் வந்து மிதந்துட்டு இருக்கு. இன்னும் சில நிமிடங்கள்ல இவங்கள சேஃபா வந்து வெளியே அழைச்சிட்டு போறதுக்கான அந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது உடனடியாக அந்த துரிதமாக எடுக்கப்படும். ஏன்னா இப்போ ஏன் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போ காற்றினுடைய வேகம் காரணமாக அதே இடத்துல இருந்து ஒரு போட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னா, அதுல ஒருவேளை அது வந்து ஒரு டேம் நான் சொன்ன மாதிரி 3 போட்டும் எவ்வளவு சீறி பாயுது அப்படிங்கிறத நம்ம வந்து லைவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா அந்த கேப்சூலை நெருங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இங்கெல்லாம் வந்து டாக் பேக் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து சேட்டலைட் போன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த போன்ஸ்ல வந்து நாங்க கிட்ட வந்துட்டோம், இவ்வளவு நிமிஷத்துல நாங்க இருப்போம். இது எல்லாமே வந்து பக்க பிளான். இவ்வளவு நிமிஷத்துல இது நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த எஸ் இப்போ நம்மளுடைய சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை மீட்பதற்கும் மற்ற ஆஸ்ட்ரோனட்டை அவங்களை மீட்கிறதுக்கும் ரெடியா வந்து தற்போது அந்த ஷிப் எல்லாம் வந்து போட் எல்லாம் வந்து ரெடியா வந்திருக்கு. இது இல்லாம ஹெலிகாப்டரும் வந்து சரௌண்டிங்ல இருப்பாங்க. பட் அதுக்கான நீட் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பத்திரமா வந்து அவங்களுடைய லேண்டிங் இருந்ததுனால அவங்க வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு அதை வந்து கிட்ட கொண்டு வரதுக்கு அந்த வேலைகளை ஈடுபடுறாங்க. ஏன்னா வந்து எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஏன்னா இது வந்து ஒரு கடல் பகுதி. இந்த கடல் பகுதியில அந்த குறிப்பா வந்து அந்த பாராஷூட்டினுடைய அந்த ரோப்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த கேப்சூல்ல ஏதோ ஒரு பகுதியில வந்து தண்ணி சரியா வந்து ஹேண்டில் ஆகுதா, இல்லாட்டி அது வந்து சடனா இப்படி திரும்பலாம். ஸோ இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் வந்து அவங்க வந்து சேஃபா வந்து அவங்கள நெருங்குவாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து வரப்போறாங்க. 4 ஆஸ்ட்ரோனட்டும் வந்து வெளியே வந்துட்டு அவங்க வந்து கைகளை அசைக்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா அந்த கேப்சூல் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து கடல் தண்ணி உள்ள போகாம இருக்கணும். ஏன்னா வந்து அந்த ஆக்சுவலா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து மிதவை கூறிய வகையில தான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து சரியா வந்து இந்த செங்குத்தாவே வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இறங்கும் போது ஏறும் போதும் அதனுடைய வெயிட்டை வந்து அது பேலன்ஸ் பண்ற வகையில வந்து அதுக்கான இதுக்கும் ஒரு ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹீட்டும் இருக்கும். இப்போ நீங்க நம்ம அந்த 17,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹீட்டுமே வந்து இப்போ மேம் மிகப்பெரிய ஒரு டைம் வந்து வந்துருச்சு. எஸ், கேப்சூல் வந்து பத்திரமா வந்து தற்போது இந்த கடல் பகுதியில புளோரிடா வந்து தரையிறங்கி இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு 9 மாசம் அப்படிங்கிறது வந்து அவங்க கூடயே நாமளும் வந்து பயணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி மினிட் நமக்கு வந்து தகவல்கள் கீழே கொடுத்துட்டே இருந்தாங்க.
அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் என்ன இருந்தாலும் கூடவே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க இன்னும் அங்கேயே இருக்காங்க. எப்ப வந்து இவங்களுக்கான ஒரு ஷிப் மேல போயிட்டு கீழே கூட்டிட்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்காவே இருந்தது. செப்டம்பர்ல வந்து அந்த க்ரூ மாடியூல் கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிறது இருந்தது. அதை தாண்டி வந்து செப்டம்பர் இல்ல நவம்பர்னு சொன்னாங்க. அப்புறம் நவம்பர் தாண்டி ஃபெப்ரவரியில இருந்து அப்புறம் மார்ச். சோ அது வந்து என்னன்னா ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. அவங்க வந்து கூலா மேல வந்து அவங்களுக்கு தெரியும் லைக் ஆஸ்ட்ரோநாட் எப்ப வந்து சைன் அப் பண்றாங்களோ ப்ரோக்ராம்க்கு அவங்களுக்கு தெரியும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ எல்லாம் அது ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் டிஆர்பிட் பண்றதுக்கு அப்பதான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க நோஸ் கோன். ஸோ ஆர்பிட் பண்ணி கீழே இறங்குறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஹீட் வந்து என்னன்னா ஒரு பிளாஸ்மா கம்ப்ளீட்டா இந்த ஓபன் பண்ண போறாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். 2 ஆர்மி வீரர்கள் மேல ஏறிட்டு இருக்காங்க. அத அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த லாட்ச் ஓபன் பண்றதே நீங்க பாத்தீங்கன்னா தெரியல. இல்ல 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 அப்படியே இங்க தான் ஓபன் பண்ணிடுவாங்க. இப்போ இறங்க போறாங்க. ஆமா, அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் எஸ். கிட்டத்தட்ட ஒரு அங்கேயே வந்து ஒரு 5-6 போட் வந்து ரெடியா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க அந்த அப்போலோ மிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டா அந்த டைம் பீரியட் இருக்கும். இப்ப 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ரிகவரி ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் தயார் நிலையில இருப்பாங்க. அந்த கேப்சூல் இறங்கின உடனே வந்து அவங்க ஃபாஸ்டா அதை நோக்கி போய் அதை வந்து கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. பட் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி சரியானது. அவங்கள வந்து கொஞ்சம் கரையோரம் எடுத்து போய்தான். பட் இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா உடனே அங்கேயே வந்து அந்த ரிகவரி பண்ற மாதிரி தான் அவங்க வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்டெபிலிட்டி பயங்கரமா இருக்கும் அது. அதாவது ஒரு பதட்டமான நிலையை வந்து கிரியேட் பண்ணி நிமிடங்களை வந்து அதை கடந்து வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த ஃபயரிங்கோட அது வந்து இறங்கும்போது நம்ம இவ்வளவு நாள் வந்து படிச்ச விஷயங்கள் இவ்வளவு ஸ்பீட்ல வரும், இவ்வளவு அனலை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணும், அவ்வளவு ஹீட். கிட்டத்தட்ட நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 2500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5000 டிகிரி 1000 வரைக்கும் போகலாம். அவ்வளவு ஹீட்டை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி. பட் ஆனா அவங்க அந்த உள்ள காமிக்கும் போது அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது ரொம்ப கூலா அப்படியே என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 25 to 30 டிகிரிஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். வெளியில வந்து கம்ப்ளீட்லி இன்சுலேட்டட். அவங்க வந்து யூஸ் பண்ற மெட்டீரியல் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து பீகா எக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை யூஸ் பண்றதுனால அவங்க வந்து கம்ப்ளீட்லி இன்சுலேட். அந்த ஒரு 10 நிமிடம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆஃப் சிக்னல் இருக்கும். ஏன்னா அவங்கள சுத்தி வந்து ஃபயர் பால் மாதிரி இருக்கும். லிட்டரலி உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா அவங்க வந்து ஒரு ஐலண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே எவ்ரிதிங் இஸ் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. எல்லா நிமிடமே ஒரு சேலஞ்சிங் ஆனது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எந்த பிரச்சனை இருக்காது, சேஃப் லேண்டிங் ஆயிடும்ட்டு. இருந்தாலும் அது ஒரு பெரிய சேலஞ்சிங்ன்றதும் அவங்க அதை உணர்ந்து தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட். உங்களுக்கு இப்ப டிராகன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டட். சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அது டாக்கிங்கா இருக்கட்டும், அன்டாக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட். சோ அதனால நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை பிலீவ் பண்ணணும். அதை உட்காந்து கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ற என்ஜினியர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். சோ இத தாண்டி நம்ம கையில வேற எதுவுமே கிடையாது. அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும், இப்படிதானே சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தானே அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்ட்டு ஒரு 284. ஆமா. பட் ஆனா அந்த சேஃப்டி அப்படிங்கறதுல வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண கூடிய சூழல் வந்து இப்போ இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்மளுடைய ககன்யான் மிஷனுமே அப்படிதான். அவ்வளவு பார்த்து வந்து அதை மேக் பண்றதுல வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து அவ்வளவு அதை வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா எடுத்தும் நம்ம வந்து நம்மளும் வந்து ஒரு இஸ்ரோ விஞ்ஞானிகளை வந்து விண்வெளி வீரர்களை அனுப்பிடணும்ன்ற ஒரு டெசிஷனை எடுக்காம ரோபோட்டிக்கா மனுஷங்களை அனுப்ப போறோம். ஏன்னா இந்த ஹீட் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ரீஎன்டர் பண்றப்போ ஆர்பிட்குள்ள எப்படி இருக்கும், அது தாக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டு பில்ட் த கேப்சூல்.
ஸோ முன்ன வந்து நம்ம ரஷ்யா கூட போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அமெரிக்கா சப்போர்ட் எடுக்கிறோம். இப்ப வந்து நம்ம சுயமா ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து இந்த ஷிப்பர் ஐ மீன் கேப்சூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ககன்யான் கேப்சூல். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது பயங்கர பாடம், என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கத்துக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். இப்போ இப்போ இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. அந்த பெரிய நேவி ஷிப்பும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே போல போட்டும் வந்து கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்போ வெளியே வந்ததுமே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? எங்க போவாங்க? ட்ரீட்மெண்ட் இப்ப ரிலேட்டடா நீங்க இருக்குமா? பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியே வந்த உடனே ஜென்ரலா எஸ். வந்து ஹியூஸ்டன் தான் கூட்டிட்டு போவாங்க. ஹியூஸ்டன் தான் ஓகே. அங்க அஃப்கோர்ஸ் மீடியா ஃபேமிலி எல்லாரையும் வந்து சந்திக்குவாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹியூஸ்டன் தான் கூட்டிட்டு போவாங்க ஜென்ரலி. அங்கதான் வந்து அவங்களுக்கான அந்த மெடிக்கல் பாராமீட்டர்ஸ் அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அண்ட் இப்போ வெளியே முதல் வந்ததுமே வந்து பப்ளிக்க பார்க்கலாம். ஐ மீன் மீடியா பப்ளிக் வந்து இன்டராக்ஷன் ஆகும். பப்ளிக் ஜெனரலா வந்து இல்ல இல்ல. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, செக்லூட் ஒன்லி மீடியா ஃபேமிலி. இன்டராக்ஷன். எஸ் எஸ். ஸோ அதனால ஏன்னா பிகாஸ் இவங்க 9 மாசம் வேற இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த க்ளோஸ் கான்டாக்ட்ல வந்து ரொம்ப யாரையுமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப இப்போ பெரிய விஷயம். ஒரு இவ்வளவு நேரம் குழந்தை ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சு நடக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு, அந்த சூழல் தான் அவங்களுக்கு இப்போ. அது எனக்கு அந்த இமேஜினேஷன் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த 9 மந்த்தா மிதந்துகிட்டே இருந்துட்டு இப்போ நம்ம இப்போ தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருச்சு. நம்ம வந்து ஒரு இதுக்கான ஒரு ரூம் செட்டப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நார்மல் மிதவை சூழல் இல்லாத ஒரு ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்றது வந்து அதுக்கான தொழில்நுட்பம் எப்படி இருக்கு? மேல நீங்க ஐஎஸ்எஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்களா? எஸ் எஸ். இல்ல அது ஆமா. வந்து இல்ல அங்க வந்து நீங்க அது செட்டப் பண்றதுங்கிறது மேபி இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகலாம். 50 ஏன்னா இயர்ஸ் இப்ப ஆகும். நம்ம வந்து ஆமா, ஏன்னா நம்ம போகிறதே வந்து அங்க கிராவிட்டி இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்கும் அங்க இல்ல இந்த இருக்கிற விஷயங்கள் பர்ட்டிகுலர் டைம்ல கத்துக்கிறதுக்கும் தானே நம்ம அங்க போகிறோம். சோ அப்ப வந்து இதே சூழல்ல நம்ம அங்கேயும் பில்ட் பண்ணிட்டோம்னா அது எப்ப வரும்னா நிலவுல வந்து நம்ம காலனிஸ் பண்ணணும், மார்ஸ காலனைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நேரங்கள்ல அது வந்து பயன்படும். ஓகே, நம்ம அங்க தங்குற மாதிரியான ஒரு செட்டப் வந்து அப்பதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அது வந்து அதுவுமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ டக்குன்னு வந்து நார்மல் கிராவிட்டியோட இருக்கக்கூடிய அந்த சூழல் அது உடனடியா கிராவிட்டி மாறுற மாதிரி இப்ப 2 நேச்சரையும் நம்மளால எதிர்கொள்ள முடியாது இல்லையா? அதுவுமே ஒரு ஆமா, ரொம்ப சேலஞ்சிங்கான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அது. மேம் மேம் இப்போ இப்போ உடனடியாக இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய அந்த கருத்து என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வெளியே வர போறாங்க. அந்த போல்ட்னஸ் வந்து நம்ம 9 மந்த்தா பார்த்துட்டோம். நீங்களும் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு நமக்கே வந்து அப்பாடா அப்படின்னு இல்ல பெருமூச்சா இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டோங்கிற சந்தோஷம், ஃபேமிலியை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தாண்டி ஓ நம்ம கீழே வந்துட்டோமா, திருப்பி நம்ம எப்போ விண்வெளிக்கு போறோம் அப்படிங்கிற அந்த மனோநிலை தான் இருக்கும், திரும்பவும் இருக்கும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் விண்வெளி அப்படிங்கிறது. சோ பூமியை தாண்டி நம்ம விண்வெளியில இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், அதோட ஹாப்பினஸ். சோ அதனால ரிட்டர்ன் வரணும்னு எவ்வளவு பிரஷர் இருந்தா கூட அது வந்து நம்ம மக்களை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னவா இருந்தா கூட திருப்பி நம்மளால எப்ப போக முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்ஷியஸ்னஸ் தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கும். சோ டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு தூம்தாம் டான்ஸோட தான் வெளியே வர போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரிசர்ச் மையம் குறிப்பா இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது ஒரு கனவா இருக்கு, இந்தியருடைய ஒரு கனவா இருக்கு. இதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இது எவ்வளவு ஆண்டுகளுக்குள்ளாக நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் வந்து 2040க்குள்ள நம்ம வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றதே ஒரு பெரிய விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா, சைனா அண்ட் யுஎஸ் வந்து பயங்கர பணம் படைத்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். நாம இன்னும் வந்து அந்த எக்கனாமிக்கல் டவுன் ஸ்ட்ரீம்லயே இருக்கிறதால நம்ம வந்து இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம வந்து விண்வெளியை பத்தி பேசுறோம், நம்ம வந்து சவுத் போல் கிட்ட சந்திரயான் 3 இறக்கி இருக்கோம்,
இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பெரிய பெரிய வியப்பான ஒரு விஷயங்கள். சோ இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும்னா மார்ஸ் காலனைசேஷன், மூன் காலனைசேஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா சாத்தியமான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம எக்கனாமிக்கலா வேற நம்ம பண்றோம் இந்த விஷயங்கள்லாம். சோ அதுதான் வந்து இந்தியர்களோட மாபெரும் சாதனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பா இது வந்து கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி, இப்ப நம்ம வந்து ஒரு 10,000 கோடியில இப்போ அந்த டிராகன் பறக்குது அப்படின்னா இந்தியாவுல எவ்வளவு கோடியில இதை பண்ணிட முடியும்? ஒரு அதோட எக்ஸாம்பிள். ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா 1/6 பங்குலயே நம்ம பண்ணிடுவோம் நம்ம கண்டிப்பா. எஸ். ஒரு ஆமா 600 கோடியா எவ்வளவு சொல்லலாம்? அதுக்குள்ளேயே நம்ம பண்ணிடுவோம். அதுதான். ஏன்னா இப்போ சந்திராயனுக்கு சொன்னாங்க ஆட்டோக்கே வந்து 20 ரூபா வந்து வாங்குவாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. நம்ம 8 ரூபா 13 ரூபால தான் போனோம் அப்படின்னு அந்த கிலோமீட்டரை கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 திரைப்படத்தை வந்து இப்ப பாகுபலி மாதிரியான ஒரு படம் வந்து 600 கோடியில எடுத்தாங்க. பட் ஆனா நம்ம அதே ஸ்கீம்ல வந்து சந்திராயனே பண்ணிட்டோம். சோ இந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது तुम्ही तुमच्या डेट ऑफ बर्थ पासून